வந்திருக்கவில்லை. எடுத்த புத்தகத்தை இருந்து வாசிப்போம் என்று இருக்கை நோக்கி போனால் அது அறையா இல்லை கம்பெனி போர்ட் மீட்டிங் நடக்கும் தனி மண்டபமா என்று தெரியவில்லை. ப்ரொஜெக்டருடன் கூடிய வசதியும் இருக்கிறது. சிறுவர்களுக்காக விளையாட்டு இடம் போல் அவர்களுக்கென்று தனியாக அமையப்பட்டிருக்கும் நூலகம், நூலகத்துக்கு வருபவரை வரவேற்கும் டிஜிட்டல் திரை, நான் நடக்கும் போது நான் போட்டிருந்த பேண்டில் இருந்து வந்த சத்தத்தை தவிர மீதமெல்லாம் அமைதியாகவே இருக்கும் இடம். எத்தனை பேர் பாவித்தாலும் ஸ்பீட்டில் குறைவில்லாத வைஃபை வசதி, சோலார் பெனல் கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்து அதை மின்சார வாகனத்துக்கு சார்ஜ் செய்ய பயன்படுத்தும் தொழில்நுட்பம் என்று நூலகத்தில் உள்ள புத்தகத்தை படிக்கிறோமோ இல்லையோ, இங்கு சென்றால் நூலக கட்டடத்தை படிக்க அவ்வளவு இருக்கிறது. இதில் ரொம்பவே ரசிப்பது போல் இருந்தது என்ன தெரியுமா? நூலகத்துக்கு வெளியில் அனைத்து மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கும் வாசகங்கள் தான். அதில் தமிழில் எழுதப்பட்டிருக்கும் பிறர் மீது குற்றம் சாட்டி தனது பொறுப்பை துரத்தல் மற்றும் எல்லா புகழையும் தனக்கே உரித்தாக்குதல்